பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. தனியாக நின்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற சவாலான ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாஜகவிலிருந்து பலமுறை அதிமுகவுக்கு மறைமுகமாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படாத சூழலில் அதிமுக இந்த தேர்தலை தனியாக சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதனால் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை, அவங்க வேறு வேறாகத்தான் நிற்கிறார்கள் என்ற செய்தி தான் தற்போது. ஆனாலும் இன்னொரு கோணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கக்கூடிய முன்னாடியே அதிமுக பாஜகவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு புள்ளியை அங்கே வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கிறது என்றால், நம்ம அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது சில பேர் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விரும்புகிறாங்க. ஆனாலும் இதெல்லாம் சரிகட்ட வகையில், சரிகட்டக்கூடிய நிலையில் ரெண்டு கட்சிகளும் தற்போது இல்லை. ஏன்னா பாஜக பலமுறை அதிமுகவுக்கு மறைமுகமான தூதுகள் விட்டோம், மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் விட்டோம். எந்த சுமூகமான முடிவும் எட்டப்படாத சூழலில் சரி அவங்க தனியாக நின்றுக்கிட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்குள்ள பாஜக தற்போது வந்திருக்கிறார்கள். பாஜகவில் கிட்டத்தட்ட 18லிருந்து 20 தொகுதிகள் நேரடியாக பாஜகவும், மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது புதிய நீதி கட்சி, ஐஜேகே, 2 கட்சிகள் தான் தற்போது வரைக்கும் பாஜகவில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மற்ற இருக்கக்கூடிய சீட்டுகளை பிரித்து வழங்குவதற்கும் பாஜக தயாராக இருக்கிறாங்க. 18லிருந்து 20 சீட்டுகள் நேரடியாக பாஜக போட்டியிடுறாங்க. இந்த நிலையில் வேறு யாராவது பாஜக கூட்டணிகளுக்கு வந்தாங்கன்னா அந்த சீட்டுகளை சமமாக பிரித்து வழங்குவார்களா, இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய ஓட்டு வங்கிக்கு ஏற்ற மாதிரி சீட்டுகளை பிரித்து வழங்குவார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பாமக, தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் உறுதியான நிலைப்பாட்டில் இன்னும் எந்த விதமான ஒரு தெளிவான முடிவும் எட்டப்படாத ஒரு சூழலில் கடைசி நேரத்தில் அவர்களும் பாஜகவில் இணைந்து விடுவார்களோ அப்படிங்கிற எண்ணமும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் அரசியல் விமர்சகர்களும் பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது, தேதியை விரைவில் அறிவிக்க தயாராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னும் அதிமுக கூட்டணியில் இழுபறி இருக்கிற இதெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தை அதிமுக காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாகவும் இருக்கிறது. பாஜகவும் நீங்கள் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள தற்போது பாஜக வந்துட்டாங்க. கடைசி நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் இணைந்து விடுமோ, இணையுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக, பாமக, அதிமுகவுடன் இணைந்து இந்த 3 கட்சிகளும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி தனியாக அமைப்பார்களா, இல்லை பாஜக, ஐஜேகே, புதிய நீதி கட்சியுடன் இவர்கள் தனி அணியை அமைத்து தேர்தலை சந்திப்பார்களா, அல்லது தேமுதிக, பாமக, அதிமுக இவர்கள் அனைவரும் இணைந்து பாஜகவில் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது, அவர்கள் ஆட்சி பீடத்தில் தமிழகத்தில் வரக்கூடாது, ஒரு தொகுதி கூட அங்கே வெல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய உட்கட்டமைப்பினுடைய பெரிய கொள்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே கொள்கையும் எடப்பாடி பழனிசாமியும் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிகள் கடைசி நேரத்தில் மாறக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு உடனடியாக அனைவரும் இங்கிருந்து அங்கே போகிறது, அங்கிருந்து இங்கே வர்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.